வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி அடிவாரத்தில் உள்ள பழனியாண்டவர் கோவில் குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீட்டு முன்பாக முருகன் கொடி கட்டி தீபம் ஏற்றி ஆதரவு தெரிவித்து பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் பழனியாண்டவர் கோவில் முன்பாக அந்த பகுதி பெண்கள் 9 பொங்கல் பானையில் பொங்கல் வைத்தனர். பழனியாண்டவர் கோவில் வாசல் முன்பு பொங்கல் படையில் வைத்து பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். ரோட்டரி சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மதுரை வந்த பாமக தலைவர் அன்புமணி ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். இதே கணக்கெடுப்பு ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா எடுத்து முடிச்சிட்டாங்க, கர்நாடகாவில் 2 முறையாக எடுத்து முடித்து விட்டார்கள், ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க, பீகார்ல முடிச்சிட்டாங்க, ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கே சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அரசு அங்கே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் சமூக அநீதி, பேர் மட்டும்தான் நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசுன்னா பேசிட்டு இருக்காங்க. தந்தை பெரியாரோட பேரை கூட சொல்ல தகுதி இல்லாதவர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும், எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் நான் உறுதியாக சொல்றேன். நான் இன்னைக்கு கூட்டணி எதை பற்றியும் என்னால் பேச முடியாது. உறுதியாக இன்னும் கொஞ்சம் நாளில் கூட்டணி முடிவாகும். பெரிய கூட்டணி, நல்ல பலமான கூட்டணி, மெகா கூட்டணி முடிவாகும். எங்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது, அதுதான் ஒரு நிலைப்பாடு. அதெல்லாம் அதே வேளையிலே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பையும் மதிக்க வேண்டும், அரசு மதிக்க வேண்டும். அதாவது சட்டம் ஒழுங்கு இல்லாமல் பிரச்சனை இல்லாத ஒரு சூழல் உருவாக்கணும். திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த 45 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை என்னும் பணி இணை கமிஷனர் ரமணி, அறங்காவலர் சுரேஷ் பாபு முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 2,80,775 ரூபாய் திருப்பணி காணிக்கையாக 3,70,474 ரூபாய் என மொத்தம் 2,09,51,249 ரூபாய், 794 கிராம் தங்கம், 15.128 கிலோ வெள்ளி காணிக்கையாக கிடைத்தது.